எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எஸ்எஸ்சியில் என்ன போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் சிலபஸ் வைஸாக ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து என்ன போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10th பேஸில் நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் MTS அப்படிங்கிற போஸ்டிங் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை 10th முடிச்சுட்டு எனக்கு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேன், ஃபிசிக்கலி பிசிசி டெஸ்ட்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில் ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, ஜெண்டர் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது. 10th தான் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை நான் +2 படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து CHSL அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க. +2 முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக அந்த கிளர்க் அந்த மாதிரியான போஸ்டிங்கை வந்து இதில் வந்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இல்லை நான் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக CGL போஸ்டிங் உங்களுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சேலரி கிடைக்கக்கூடிய எக்ஸாம் இந்த CGL அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது கீழே எக்கச்சக்க போஸ்டிங் இருக்குது, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, சிபிஐயில் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. வேகன்சி கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்கும், பட் என்ன அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சியிலே CBOSI அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. முக்கியமாக இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கலாம் உங்களுக்கு, BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், SSB, IDBB, இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஒரு 6-7 இருக்கு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் 25 தான் வச்சிருப்பாங்க. ஸோ சீக்கிரமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுறதுக்கான ஜாப் உங்களுக்கு. இதுவே டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில், இந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸும் இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. பட் அதுக்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக அது ரெலவெண்ட்டான டிகிரி முடித்தவங்க, அது ரெலவெண்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி ட்ரை பண்ணணும், எஸ்எஸ்சியில் என்ன போஸ்டிங்க்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.